சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 9ஆம் நாள் ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை மதியம் 1:15 வரைக்கும் துவிதியை திதிங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருதியை திதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த திருதியை திதி வரும் பொழுது அது திங்கட்கிழமை வேற வருது. இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் வேற. அப்போ சூரியனும் சந்திரனும் இணைந்த ஒரு நாளா இது வந்துடுதுங்க. சரிங்களா? அப்போ இந்த நாள் திருதியை தேதி நாள்ல தான் பாத்தீங்கன்னா அட்சய திருதியை எல்லாம் பொருளை வாங்குறோம் இல்ல, அது மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை திருதியை இதை நம்ம முக்கியமா சில பொருட்கள், அதாவது உப்பு அரிசி பருப்பு இதெல்லாம் தாராளமா வாங்கணும். வாங்கணும்னா அதுல குறைவு இல்லாம எப்பயுமே நிறைவா இருந்துட்டே இருக்குங்க. இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம், சித்தயோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும். சூளம் கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு வேலை தேர்ந்துங்கிற ஒரு ஐடியா இருக்கு, கேட்பீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் சரிதான், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நீங்க ரொம்ப நாளா ஒரு வேலை தேடிட்டு இருப்பீங்க, அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சேரும். எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து எந்த வேலை இருந்தாலும் பண்ணுங்க. கடன் வாங்கக்கூடிய சூழலும் இன்று இருக்கின்றது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு பூர்வீகம் தொடர்பான சில விஷயத்துக்கு முயற்சிகள் எடுப்பீங்க. சரிங்களா? பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பங்கு பாகம் பிரிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரியான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். புதிய தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஆபீஸ்லயே வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா அரசாங்க துறையில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேலை பார்க்குறப்போ அங்க சில பிரச்சனைகளுக்காக ஒரு மீட்டிங் போடுவாங்க இல்லையா? அப்படி ஒரு மீட்டிங் போடுறப்போ அதுல உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய ஒரு நாளாக இந்த அமைகிறது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இன்று புதிய புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. சரிங்களா? மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் தோணும். எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் சார்ந்த சில முயற்சிகள், அதாவது தொழில் சார்ந்த ஒரு வேலை சார்ந்த முயற்சிகள், இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். மனசும் சரிதான், உடம்பும் சரிதான், ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகாவும் எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருப்பீங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், பேச்சின் மூலமாகவே உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. சரிங்களா? என்னன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில நேரத்துல டக்குன்னு திடீர்னு கோபம் வந்துடும். அப்போ ஒரு பொதுவாக 4-5 பேரோட பேசி நிற்கிறப்போ திடீர்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இதுக்கெல்லாம் இவர் எங்க செலவு பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இல்ல நானே பாத்துக்கிறேன், எல்லா செலவும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவசரப்பட்டு வாய் விட்டுருவீங்க. அதன் மூலமாக விரயங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசும் சரிதான், உடம்பும் சரிதான், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். எல்லா வேலைகளுமே இன்னைக்கு அவ்வளவு வாழ்க்கை பம்பர் மாதிரி பார்த்துருக்கீங்க. சரிங்களா? தொழிலில் எதிர்பாராத ஒரு லாபம் இருக்கு. வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா வியாபாரத்திலும் எதிர்பாராத ஒரு லாபம், ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முதலீடுகள் பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த ஒரு விரயம் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? தொழில ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்காக சில ஏற்றுமதிகள் எல்லாம் பண்ணும்போது அதில் சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்து பண்ணுங்க. பயணங்கள் இருக்கு, அலைச்சல்கள் அதிகமா இருக்கு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம், உங்களுடைய தந்தையின் மூலமாக ஒரு லாபம், தொழிலில் லாபம், உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்க கூட வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, தொழில் சார்ந்த சிறு சிறு சிக்கல்கள், வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள், எதிரிகள் மூலமாக தொல்லைகள், எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த பிரச்சனை இருந்தா கூட சரிதான், எதிர்பாராத ஒரு தனவரவு வர்றதுனால மனசுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது ஒரு சந்தோஷம் படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பூர்வீக சொத்தின் மூலமாக, தந்தையின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக, உங்களுடைய நண்பர்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம் போறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ இல்ல அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோ பக்கபலமா இருந்தா உதவிகரமா இருப்பாங்க. ஓகேங்களா? இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க,
மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா எல்லா வேலையுமே வந்து பார்த்து பண்ணுங்க. கும்பம், கும்ப ராசிக்கு எதிர்பாராத சிக்கல்கள், எதிரிகள் மூலமாக தொல்லைகள், பண விரயங்கள் இருக்கு, உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குங்க. உணவு விஷயத்துல வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க கும்பராசிக்காரங்க. பழைய உணவுகளை வந்து தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் என்று. ஓகேங்களா? என்னன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்னும் மதியத்துக்கு அப்புறம் சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய மனசுக்கு பிடித்தவருடன் வந்து இன்னைக்கு போய் பேசுவீங்க. சரிங்களா? உங்களுடைய காதலனோ காதலியோ யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க வந்து உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்ப எல்லாம் பேசுவாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆக மொத்தத்துல இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு மனதில் அதாவது மனசுக்கு பிடித்த மாதிரி நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றியில் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.